ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். திருவேங்கடமுடையான் அடியவர்களே வணக்கம். இப்பொழுது நாம் வெங்கடேசனுடைய சகஸ்ரநாமத்திலே 421வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது பர்ஹி பர்க விபூஷணன் என்பது. பர்ஹி என்றால் இறகை உடைய மயில். மயிலினுடைய இறகு பர்ஹி பர்கம். அதை தனக்கு அணியாக கொண்டவன் பர்ஹி பர்க விபூஷணன். ஆமாம், கண்ணன் என்றவுடனே ஞாபகம் இல்லையா? தலையில் மயிர்பீலி. கண்ணபிரான் மயிர்பீலியை சூட்டியதற்கு, தலையிலே மயிர்பீலியை சூட்டி கொண்டதற்கு பல வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. புராண வரலாறு இப்படி ஒன்று இருப்பதாக நண்பர் ஒருவர் சொல்றார். அதாவது ஒரு முறை கண்ணபிரான் ராசக்கிரீடை முடிந்து கோகுலத்திலே எல்லா கோபிகைகளுக்கும் ஆனந்தம் கொடுத்தானே, அப்பொழுது கண்ணபிரான் ஆடியது போல மயில்களும் ஆடித்து. ஏன்னா வானம் கருத்து இருக்கு, உல்லாசமான குளுமையான காலம். கிருஷ்ணமேகம் போல கண்ணபிரான் நீலமேகம் போல சஞ்சரிக்கிறான். 1 2 5 லட்சம் கோபிகளுக்கு 5 லட்சம் வடிவத்தோட அந்த 5 லட்சம் மேகங்கள் பூமியில நடமாடுறதை பார்த்து மயில்கள் ஆனந்தமாக, ஆண்மயில்கள் தோகை விரித்து ஆடின. கண்ணபிரானுடைய ராசக்கிரீடை முடிந்தது. மயில்கள் பார்த்து கொண்டே இருந்தன. அந்த மயில்கள் அப்புறம்தான் தங்கள் பிரதிநிதியை கிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சு. மயில்களும் பிரதிநிதி கண்ணபிரான் முன்னாடி வந்து, பிரபு, நாங்களும் மேகத்தை கண்டு ஆடுவோம், ஆனால் நீயே மேகமாக இருந்து கொண்டு ஆடுகிறாய். அப்பேற்பட்ட நீ எங்களுக்கு ஒரு அருள் செய்ய வேண்டும். என்ன அருள் செய்ய வேண்டும்? எங்களுடைய பீலியை உன் தலையிலே அணிய வேண்டும், அது உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் என்று ஒரு மயிர்பீலியை நீட்டித்து. இது பெரிய விஷயமா என்று சொல்லவில்லை கண்ணபிரான். அதை பரம அன்போடு தூக்கி தலையிலே சூட்டி கொண்டான். அந்த மயில் ஆனந்தம் தாங்கல. சூட்டி கொண்ட பகவான் கேட்டான், மயிலே, நான் உனக்கு ஏதாவது செஞ்சு தர வேண்டாமா? உனக்கு என்ன வர வேணும்? அந்த மயில் பிளானோட தான் வந்திருக்கு. ஆண்மயில். அது ஆண்மயிலுக்கு தான் தொகை உண்டு என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்மயில்கள் தான் தொகை விரித்தாடும். ஆண்மயில்கள் தொகை விரித்து ஆடுவதை காண வந்து பெண்மயில்கள் மயங்கும். அதன் பிறகு ஆண்மயில்கள்கிட்ட காதல் கொள்ளும். அதன் பிறகு ஆண்மயிலும் பெண்மயிலும் இணையும். இது மயில்களுடைய ஸ்ட்ரக்சர். அதனால் அந்த மயில் என்ன பண்ணித்து, தன்னுடைய தொகையை விரித்து தான் ஆடித்து அதிலேருந்து ஒரு பீலியை கொடுத்துட்டா கிருஷ்ணனுக்கு.
கண்ணபிரான் அந்த பீலியும் தள்ள வச்சுட்டான். வச்சுன்னு உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டான். மயில்கள் சொல்லினேன், அண்ணலே அன்று இரவு முழுக்க அந்த கோபிகளோடு நீ ஆடினாய், நீ கூத்தாடினாய், குறவை கூத்து. அத்தனை பெண்களோடு கூட இருந்து இரவு முழுக்க கூத்தாடிய பொழுது கூட உன்னிடம் பிரம்மச்சரியம் நழுவவில்லை. பிரம்மச்சரியம் நழுவது என்றால் அப்பே தீட்சிதரால் சொல்வார்கள் சரம தாது விமோச்சனம். மனிதனுடைய உடம்பிலே தாதுக்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். ஒன்றொன்றாக ஒரு கழிவுப் பொருளாக கடைசியாக மனிதன் ஆண்மகனுக்கு வெளிப்படக்கூடிய அவருடைய வீரியம் ஒரு தாது. அந்த வீரியம் ஆணும் பெண்ணும் இணைம்போது பெண்ணுக்குள்ளே சென்று குழந்தை உருவாகின்றது, இனப்பெருக்கு நடக்கிறது. அந்த வீரியம் கொஞ்சம் கூட நழுவாமல் இரவு முழு இத்தனை பெண்ணோடு கூத்தாடி இருக்க புருஷோத்தமா, உன் பிரம்மச்சரியத்தை பாராட்டுகிறோம் என்று மயில்கள் சொல்லித்து. அது சரி, உங்களுக்கு என்ன வர வேணும் அதை சொல்லுங்கள். கிருஷ்ணா, தப்பா எடுத்துக்கூடாது. எங்களுக்கும் உன் தலையிலே இருக்கக்கூடிய மயிர்பீலியை கொடுத்துட்டதுனால எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் கிடைக்கணும். நாங்கள் தான் கூத்தாடுறோமே, இந்த கூத்தாட்டத்தை பார்க்க தான் பெண்கள் ஓடி வருகிறார்கள் எங்களுடைய ஆட்டத்தை. அந்த ஆட்டத்தை பார்த்து பெண்கள் மகிழும் பொழுதுதான் நாங்கள் இணைகிறோம். அந்த உடல் இணைப்பு எங்களுக்கு பிடிக்கல. நீ எப்படி இருந்தாயோ அதே மாதிரி நாங்களும் இருக்கணும். உடனே மகான் சொன்னான், இந்த மாதிரி நீங்கள் வரம் கேட்டால் அப்புறம் உங்கள் இனப்பெருக்கு எப்படி நடக்கும்? நான் அந்த கோபிகைகள் எல்லாம் முனிவர்கள். அந்த முனிவர்களான கோபிகைகள் தண்டகாரத்தில் தவம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ராமபிரானாக நான் அவதரித்த பொழுது அந்த முனிவர்கள் என்னுடைய அழகை பார்த்து என்னுடைய திருமையில் ஈடுபட்டவர்கள். அவர்கள் உடல் அழகில் ஈடுபட்டால் அது நிச்சயமாக தாழ்ச்சியானது தான், அது நம்மை கீழே தள்ளும். ஆனால் என்னுடைய உடலில் ஈடுபட்டால் அது தியானம் பண்ணுவதற்கு வசதியாக, என்னை தியானம் பண்ண வசதியாக இருக்கும். படிப்படியாக என்னை அன்போடு தியானம் பண்ணி பக்தி யோகம் செய்து வைகுண்டமே பெற்றுவிடலாம். ஆகையினால அந்த ரிஷிகள் என் உடம்பில் ஈடுபட்டார்கள். என் உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனதல்ல, இது உபனிஷத் மந்திரங்களால் ஆனது. அப்பேற்பட்ட பஞ்சோபனிஷத் மந்திரங்கள்னு சொல்லக்கூடிய மந்திரங்களால் ஆனது. எனக்கு அந்த பெண்களாக வந்த கோபிகைகள் எல்லாம் முன்பிறவி முனிவர்கள். அவர்கள் என்னை கட்டி அணைக்க வேண்டும் என்று ராமாவதாரத்திலே ஆசைப்பட்டார்கள். நான் அடுத்த அவதாரத்திலே வாய்ப்பு தருவதாக சொல்லி அவர்களை கோகுலத்திலே கோபிகைகளாக பிறக்க வச்சேன். நான் கோபாலனாக வந்தேன். அவர்கள் ஆசை நிறைவேற எடுத்து ராசக்கேடு பண்ணினேன். அதை பார்த்து உங்களுக்கு போய் எண்ணம் வந்தா அப்புறம் உங்கள் இனவிருத்தி எப்படி நடக்கும்? அதான் எல்லார் மாதிரி இல்லை கிருஷ்ணா. நாங்கள் நர்த்தனம் ஆடும் பொழுது இந்த நர்த்தனத்தையே நினச்சிப்போம். உங்களுடைய குறவை கூத்து இருக்கே, குறவை ஆட்சியோரோடு கோத்ததும் என்று இந்த குறவை கூத்தை தியானம் பண்ணினா அந்த ஆனந்தத்தில் எங்களை அறியாமல் ஆனந்த கண்ணீர் வரும். பெண் மயில்கள் அந்த ஆனந்த கண்ணீரை பருகினால் போரும், அவர்கள் கருவுற்றுவார்கள் என்று வரம் கொடு. பகவான் பார்த்தான், இது ஒரு நல்ல யோஜனை தான் என்று மயில்களுக்கு அந்த வரத்தை கொடுத்தான். அந்த பீலியை தலையிலே சூட்டி கொண்டான். அதனால் இப்போ கூட மயில்கள் இனவிருத்தியை செய்வது இப்படித்தான் என்று அந்த புராண கதை இருப்பதாக நண்பர் சொன்னார். ஆண் மயில்கள் மேகத்தை கண்டோ அல்லது குளிர்காலம் வந்தவாறே தங்கள் ஆனந்தத்திலே தோகை விரித்து ஆடும். அதிலே மயங்கி பெண்கள் வரும், பெண் மயில்கள். அவைகளை அருகே வரும்பொழுது ஆனந்த கண்ணீர் விடும் இந்த மயில்கள். அந்த கண்ணீரை பெண் மயில்கள் பருகும், பருகி கருவுற்றிடும், அப்புறம் முட்டையிடும் என்பதாக ஒரு வரலாறு சொல்கிறார். ஆகையினால்தான் கண்ணபிரான் தலையில் மயிர்பீலியை அவைகளுக்கு இருந்த இந்த ஆசையை பார்த்து மகிழ்ந்து வைத்துக் கொண்டிருக்கான் என்று சொல்கிறார். ஆனால் இது புராணத்தில் பிரம்ம விவரத்த புராணத்தில் இருப்பதாக சொன்னார் நண்பர். நானும் தேடி பார்த்தேன், இன்னும் எனக்கு கிடைக்கல. போகட்டும். ஆனால் விஞ்ஞானிகள் இப்படி இல்லை, இது சரியல்ல என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கும் புராணத்துக்கும் ஒத்து வராது. புராணம் சொல்வதெல்லாம் எம்பெருமானுடைய பக்தி. அதனால் அது ஏன் இது ஏன் என்று கேட்பதற்கில்லை.
இன்னும் சில பேர் சொல்றார்கள், கண்ணபிரான் தாகத்தாலே காட்டிலே தவித்த பொழுது ஒரு ஆண்மையில் தான் வழிகாட்டுறேன்னு சொல்லி எங்கே தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வழிகாட்டித்து அழைத்தின் போய் ஆனந்தமான தண்ணீர் பருக வாய்ப்பு கொடுத்தது. ஆகையினால கண்ணபிரான் நன்றியாக அந்த மயிலின் தொகையை தலையிலே சூட்டி கொண்டான். ஆகையினால்தான் கண்ணபிரானுக்கு மயில் பீலி தலையிலே சூட்டப்படுகிறது இன்றும் கூட என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதெல்லாம் சரி, இது நீ சொல்லிட்ட 421வது திருநாமம் மகாபாரதத்திலே ஒன்றி வரக்கூடிய கிருஷ்ணன் கதை எல்லாம் கூட சொல்லி ஆயிடுது. அப்படியே கிருஷ்ணாவதார வரலாறால் வந்த நாமாக்கள் முடிந்து போய்விட்ட நேரத்தாழ இப்போ போய் நாரத பகவான் இந்த மயிர்பீலியை தலையிலே சூட்டிய வரலாறை ஏன் சொல்றார்? அதுவா, அதுல பெரிய சீக்ரெட் இருக்கு. இந்த நாரதர் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்றது இல்லை. நீங்கள்லாம் புராணம் கேட்டு கருணாகரன்ட்ட தெரிஞ்சுக்கணும்னு சில விஷயத்தை அப்படி விட்டு போயிடுவார். இப்படி விஷயம்னா, மகாபாரத போர் முடிந்தது. அப்போ அஸ்வத்தாமாவை தன் சைன்யத்துக்கு சேனாபதியாக நியமித்தான். குற்றுயிரும் கொலையுரமாக கடந்திருக்கிற துரியோதனன். அவன் பாண்டவர்களுடைய பங்குல மீதி இருந்து பாண்டவர்கள் தான். உத்தரியின் கருவியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழந்தை தான். அதனால் அஸ்வத்தாமா கௌரவர் சைடில் 3 தான். கிருதவர்மா, கிருபாச்சார், அஸ்வத்தாமா தான். அஸ்வத்தாமாவுக்கு தான் குற்றுயிரும் குலையுருமாக கிடைக்கிறானே போர்க்களத்தில், அந்த நிலையில நீ தான் இங்கே சேனாபதின்னு சொன்னான். அப்போ அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் தான் அந்த படை. சில அரசியல் கட்சியில் போயிருக்காங்க, சில கட்சிகளில் லெட்டர் பண்ண மட்டும் தான் இருக்கு. அவங்க 3 பேராவது வச்சிருந்தானே வாழ்காம. அஸ்வத்தாம சேனாபதியாக போட்டான். உடனே அஸ்வத்தாமா அபாண்டவ ஆசிரமம்னு ஒன்று போட்டான். பாண்டவர் சந்ததி வராது, இனிமே பாண்டவர்களுமே பிள்ளையே பிறக்காது, இப்போ ஏதாவது கரு அது குழந்தைருந்தால் அதுவும் அழிந்து போகட்டும் என்று போட்டான். அதன் விழாக உத்தரையின் கருவிலே இருந்த குழந்தை கருகி போயிடுச்சு. கரிக்கட்டையாக கீழே விழுந்தது. இதை எந்த ஒருவன் சுத்த பிரம்மச்சாரியோ நித்திய பிரம்மச்சாரியோ அவன் இந்த குழந்தை மீது காலை வைத்தால் உயிர் பீச்சிடணும் வானத்தில் ஒரு அசரீரி கேட்டது. அப்போ கண்ணபிரான் தான் காலை வச்சான். நான் நித்திய பிரம்மச்சாரி என்பது சத்தியமானால் இந்த குழந்தை உயிர் பிழைக்கட்டும் என்று அந்த கரிக்கட்டையான குழந்தை மீது திருவிடையை வைத்தான் கண்ணபிரான். அர்ஜுனன் சிரிச்சுன்றான். கண்ணபிரான் போய் நித்திய பிரம்மச்சாரி, 16,008 மனைவி, பிரம்மச்சாரினா என்னன்னு புரியலையேன்னு அவன் குழம்புறான். குழந்தைய பழைச்சு கொடுத்து பழைச்ச உடனே கண்ணபிரானை கேட்டான் அர்ஜுனன் தனியாக, கிருஷ்ணா தப்பா எடுத்துக்காத, இந்த மர்மம் எனக்கு புரியலை அப்படின்னு. இதை பார் அப்படின்னு தலையில் இருக்கிற மயிர்பீலை கேட்டான். இந்த மயிலை கேளு சொல்லு. அப்போ பெண்களோட கூத்தடித்து கூட என்னுடைய பிரம்மச்சரியத்தை நான் இழக்காமல் இருந்தேன், ஆகையினால்தான் இதை செய்தேன் சபதத்தை. அதை நாரத பகவான் இந்த கதையிலே சொல்லி பர்கி பர்க விபூஷன் என்கிற திருநாமத்தை வைக்கிறார். இதற்குள்ளான ஸ்லோகம். ரித்யத் பர்ஹி அஸ்ருபானேன பர்ஹிணி கர்ப்பிணி பிரஜாஹ சௌத்திகத் பரதசோயம் பர்ஹி பர்க விபூஷணா. இதற்கு தமிழ். ஆண்மையில் ஒன்று குறவை கூத்தில் அண்ணல் ஆண்மை அடக்கிய பான்மையை கண்டு பீலி ஒன்றை முடிக்கணியாக்குள் என்றற்பித்து தனக்கும் அத்தன்மை வேண்டிட கூத்தை காணும் பேடை சேவல் ஆனந்த கண்ணீர் பருகி கருவுருமென வரமளித்து பீலியை முடியில் அணிந்து பர்கி பர்க விபூஷன் என பெயர் பெற்றானே எம்பெருமான். எங்கே இந்த தினம் நமது இந்திரியங்களை ஜெயிக்க உதவும் ஜபியுங்கள். பர்கி பர்க விபூஷணாய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். Re
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ